நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை. லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை நெறிகாட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிகாட்டும் ஆளுமைகள். பேச்சு. சிலரது பேச்சுகளில் சரித்திரம் சாய்ந்திருக்கிறது. நிறுவப்பட்ட உண்மைகள் உருமாறி இருக்கின்றன. சாக்ரட்டிஸ் பேசினார், சிந்தனை உலகம் சீர்பெற்றது. கலிலியோ பேசினார், அறிவியல் உயிர்த்தெழுந்தது. ஐன்ஸ்டீன் பேசினார், அணுக்கள் ஆட்டம் போட்டன. கரிபால்டி பேசினார், இத்தாலியில் புரட்சி வெடித்தது. ஆபிரகாம் லிங்கன் பேசினார், ஆதிக்க அரசு மாறியது. மார்ட்டின் லூதர் கிங் பேசினார், நிறவெறிக்கு சாவுமணி அடிக்கப்பட்டது. வால்டர் பேசினார், மதத் தலைவர்கள் மிரண்டு போயினார்கள். இங்கர்சால் பேசினார், மூடத்தனங்கள் முற்றுப்புள்ளியை நோக்கின. காந்தி பேசினார், அந்நிய ஆட்சியை அகிம்சை வென்றது. பெரியார் பேசினார், ஆரிய சமூகம் அரண்டு போனது. அண்ணா பேசினார், மொழி உயிர்த்தெழுந்தது. அம்பேத்கர் பேசினார், அடிமைத்தனம் ஆட்டம் போட்டது, தனித்திறன் கண்டது. இயேசுநாதர் பேசினார், ஏழைகள் ஏற்றம் பெற்றன, விண்ணகத்தை தனது உரிமையாக்கிக் கொண்டனர். எதை மாற்றப் போகிறது உங்களது பேச்சு? பாருங்க பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இது டிவிக்களின் ஒளி உலகம். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது எஃப்எம்களின் ஒலி உலகம். நோண்டுங்க நோண்டுங்க, நோண்டிக்கிட்டே இருங்க. இது செல்களின் தொடு திரை உலகம். எதை நோக்கியது உங்களது உலகம்? விவிலிய தேடல்கள். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவரும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். பதிநரம்பு வீணையால்
உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. ஊழியர் தாவீதை கொடிய வாளி நின்று தப்புவித்தவரும் நீரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் எண் 144. என் கடவுளாகிய ஆண்டவர், என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என்று சொல்லி பல்லவியிலே தியானம் செய்தோம். ஆக இந்த திருப்பாடல் முழுவதிலும் பார்க்கின்றோம், ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறார் என்ற ஒரு விதத்திலே கடவுளுக்கு நன்றியின் ஒரு புகழ்பாக்கலாக இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கின்றன. இந்த திருப்பாடலிலே மொத்தம் 15 வசனங்கள் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் யார் என்ற கேள்விக்கு பதில் தெரிய வேண்டுமா? இந்த திருப்பாடலை நாம் வாசித்தாலே போதும், மிகவும் தெளிவாக எடுத்துக் கூறுகிறது. கடவுள் பாறையாக இருக்கிறார், கடவுள் ஆசிரியராக இருக்கிறார், கடவுள் பாதுகாப்பவராக இருக்கிறார், கடவுள் அனைத்தையும் கற்றுத்தருபவராக இருக்கிறார், கடவுள் கேடயமாக இருக்கிறார், கடவுள் அரணாக இருக்கிறார், கடவுள் கோட்டையாக இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் கடவுள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு வார்த்தையினுடைய தன்மையை நாம் தியானிக்கிற போது கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக மனிதர்கள் யார், மனிதர்கள் யார், எப்படி இருப்பார்கள் என்ற கேள்விக்கு பதில் அழகாக சொல்லப்படுகிறது. மனிதர்கள் சிறு மூச்சுக்களை போல் இருக்கிறார்கள், நிழலை போல இருக்கிறார்கள். அப்படின்றால் சாதாரண தூசியை போல இருப்பவர்கள் தான் மனிதர்கள். மனிதனுடைய தன்மை என்ன என்பதை இங்கே 2 வசனங்களிலே பார்க்கின்றோம். மனிதர்கள் பொய் பேசுவார்கள், மனிதர்களுக்கு வலிமை இல்லை என்ற வார்த்தையான கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த திருப்பாடலினுடைய பல்லவி சொல்கிறது, என் பாறையாகிய ஆண்டவரே போற்றி போற்றி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கடவுள் பாறையாக இருக்கிறார். அதனாலதான் இணைச்சட்ட நூலிலே மோசே கடவுளை குறித்து பாடுகிற போது அவரே பாறை, அவரே கேடயம் என்று சொல்லி பாடுகிறார். ஆக பாறையின் தன்மை என்ன? வலிமையானது, நிரந்தரமானது, நம்ம அனைவரையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் இயேசு ஒரு உவமையிலே சொல்வார், 2 வகை அடித்தளங்கள். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அனைவரும் பாறையின் மீது அடித்தளமிட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். எதற்காக? மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை பாறையின் மீது கட்டப்பட்டிருந்த வீட்டின் மீது மோதியும் அது விழவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்றால் பாறை ஒரு கல்லை போன்று இருப்பதை நாம் தெரிந்திருந்தாலும் அது எதனாலும் அசைக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக பிரியமானவர்களே, மனிதருடைய நிலைப்பாடு என்ன? மனிதர்கள் அனைவரும் பொய் பேசுபவர்களாக இருக்கிறார்கள். சாதாரண ஒரு மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கடவுளை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த திருப்பாடல் நம்ம கற்றுத்தருகிறது. ஏன், எதற்காக இந்த திருப்பாடலில் இந்த 2 விதமான உருவங்களை நாம் பார்க்கின்றோம்? கடவுள், மனிதர். காரணம், திருப்பாடலின் ஆசிரியர் சொல்கிறார், இதோ நான் போருக்கு சென்ற போது கடவுள்தான் எனக்கு உறுதுணையாக இருந்தார், கடவுள்தான் என்னை பாதுகாத்தார், கடவுள்தான் எனக்கு பக்கபலமாக இருந்தார். நான் மனிதரை என்னமோ நினைச்சிட்டு போனேன், ஆனால் அவர் மனிதர்கள் ஒரு தூசி என்று சொல்லி அவரிடமிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று அவர் கூறுகிறார். இதுல ஒரு அழகான விண்ணப்பமானது திருப்பாடல் ஆசிரியர் வைக்கிறார். ஆண்டவரே, உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறார். முதல் விண்ணப்பம். இரண்டாவது விண்ணப்பமாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே, பிற இனத்தாரிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீராக என்று சொல்லி அவர் ஜெபம் செய்கிறார். ஆக மனிதர்களை நம்பி நாம் வாழ்கிற போது பிரியமானவர்களே, இக்கட்டான சூழ்நிலைகள் நம் வாழ்விலே வரும். ஆனால் கடவுளை நாம் நம்பி வாழ்கிற போது கடவுள் நமக்கு பாறையாக இருந்து, அரணாக, கோட்டையாக இருந்து நம்மை வழிநடத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே தான் திருப்பாடல் நூலிலே 100ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், அவர் நம் கடவுள், நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக கடவுளை
நாம் பின்பற்றுகிற போது கடவுள் நமக்கு கேடயமாக இருப்பார். எனவே தான் இந்த திருப்பாடலிலே பார்க்கிறோம், திருப்பாடல் ஆசிரியர், ஆண்டவரை நான் பாடி புகழ்வேன், 10 நரம்பு வீணையால் அவருக்கு இன்னிசை எழுப்பி பாடி புகழ்வேன் என்று கூறுகிறார். இதைத்தான் பார்க்கிறோம் பெரியவர்களே. திருப்பாடல் 149 அதிகாரம் இறைவசனம் 3 வசிக்கிறோம், நடனம் செய்து ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவேன், மத்தளம் கொட்டி யாழிசை மீட்டி ஆண்டவர் புகழ்பாக்களை பாடுவேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இந்த நாளிலே நாம் 2 பாடங்களை கற்றுக்கொள்வோம். ஒன்று, ஆண்டவரே பாறையாக இருக்கிறார், அந்த பாறையை சிக்கென நாம் பிடித்துக் கொள்வோம். இரண்டாவதாக, கடவுள் நம்மை பாராட்டுகிற போது, பாதுகாக்கிற போது நாம் அவருக்கு புகழ்பாக்களை கொண்டு அவரை போற்றி புகழ்வோம். காரணம், அவர் நம் குடும்பத்தையும் நாம் செய்கிற எல்லா பணிகளையும், சொத்தையும், செல்வாக்கையும், கால் நடைகளையும் அனைத்தையும் அவர் பாதுகாக்கிற வல்ல தெய்வமாக இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மன்றாடுவோமா? எங்களை படைத்து பராமரிக்கின்ற வல்லமையான உயிருள்ள தெய்வமே, இந்த அற்புதமான நேரத்திற்காக கொடான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இருந்து பாறையாகவும் அரணாகவும் கோட்டையாகவும் கற்பாறையாகவும் இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றீர். நீரே வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. மனிதரிடமிருந்து வருகிற ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு விடுதலையை வழங்குவீராக. எதை கண்டும் அஞ்சாமல் உம்மீதே நாங்கள் ஆழமான நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ எங்களுக்கு அருளை பொழிவீராக. இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். செய்திகள்.
புனித அகத்தா மறைசாட்சியாரின் அருளீக்கங்கள் சிசிலி தீவின் கட்டானியா பெருநகருக்கு திரும்ப கொண்டுவரப்பட்டு 900 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நடைபெறும் சிறப்பு விழாக்களில் தமது பிரதிநிதியாக திருப்பிடச் செயலர் கர்தினால் பேத்ரோ பரோலின் அவர்களை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நியமித்துள்ளார். திருத்தந்தை அவர்கள் 2026 ஜூலை 13ஆம் தேதியிட்ட தமது கடிதத்தில் புனித அகத்தாவின் வாழ்க்கையை பாராட்டியுள்ளதுடன் கிறிஸ்துவின் மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த விசுவாசம், கற்பு, துணிவு மற்றும் தன்னலமற்ற அன்பு ஆகியவை இன்றும் அனைவருக்கும் சிறந்த முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரது மறைசாட்சியம் வன்முறையின் மீது அருளும், அச்சத்தின் மீது விசுவாசமும், மரணத்தின் மீது அன்பும் பெறும் வெற்றியை எடுத்துக்காட்டுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். கட்டானியா நகரின் ஆன்மீக பாதுகாவலியும் தாயுமான புனித அகத்தா இறை நம்பிக்கை மற்றும் அன்புடன் நற்செய்திக்கேற்ப வாழ மக்களை அழைக்கிறார் என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகஸ்ட் 16 மற்றும் 17 ஆகிய நாள்களில் இடம்பெறும் சிறப்பு விழாக்களில் கர்தினால் பரோலின் அவர்கள் திருத்தந்தையின் பிரதிநிதியாக பங்கேற்பார். மேலும் கட்டானியா பேராயர் இறைமக்கள் மற்றும் குடிமை சமூக அதிகாரிகளுக்கு திருத்தந்தையின் வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் வழங்குவார். ஸ்பெயின் நாட்டில் காடிஸ் மற்றும் சியூட்டா மறைமாவட்டத்தின் திருத்தூதராக நிர்வாகியான பேராயர் ராமோன் வால்டிவியா அவர்கள் சியூட்டாவில் அண்மையில் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான மற்றும் நிறுவன நெருக்கடி குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். அங்குள்ள நிலைமை துன்பம், பயம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் சூழப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் இந்த நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனையை உணர்ந்து அவர்களுக்கு ஆதரவு, பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். பேராயர் வால்டிவியா அவர்கள் அருள் பணியாளர்கள், துறவற சபைகள் மற்றும் இறை மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் இந்நிகழ்வை பேராசை, ஊழல், வாய்ப்பின்மை மற்றும் மோசமான வாழ்க்கை நிலைமைகளால் தூண்டப்பட்ட ஒரு மனிதாபிமான பேரழிவு என்று குறிப்பிட்டு வன்மையாக கண்டித்துள்ளார். இந்த நிகழ்வின் போது மக்கள் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களுக்குள் நுழைந்ததால் குடும்பங்கள் மற்றும் வணிக உரிமையாளர்கள் எதிர்கொண்ட பயத்தையும் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த இக்கட்டான சூழலில் சியூட்டா மக்கள் வெளிப்படுத்திய அமைதியையும் ஒற்றுமையையும் பாராட்டிய பேராயர் அவர்கள் மக்களின் இந்த அணுகுமுறை பதட்டங்கள் ஒரு பெரிய மோதலாக மாறுவதை தடுக்க உதவியது என்றும் கூறினார். சியூட்டாவின் பாதுகாவலரான ஆப்பிரிக்காவின் புனித அன்னை மரியாவின் நம்பிக்கை மற்றும் ஆறுதலின் கலங்கரை விளக்கமாக சுட்டிக்காட்டிய அவர் அண்மையில் வெளியான சியூட்டா மக்கள் மீதான தனது நெருக்கத்தை வெளிப்படுத்தும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் செய்திக்கு நன்றி தெரிவித்தார். பாலஸ்தீனத்தின் கடைசி முழுமையான கிறிஸ்தவ கிராமமான தாய்பே இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளின் தொடர் வன்முறை மற்றும் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகிறது. தாய்பே கிறிஸ்து மீட்பர் ஆலயத்தின் பங்கு தந்தை அருள்பணி பஷார் ஃபவாட்லே அவர்கள் அனைத்துலக சமூகமும் உலகளாவிய திரு அவையும் தாய்பே மக்களின் நிலை குறித்து மௌனம் காக்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆகஸ்ட் 5ஆம் நாள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கு சொந்தமான வீட்டிற்குள் குடியேற்றவாசிகள் பலமுறை அத்துமீறி நுழைந்தனர். அவர்கள் நிலத்தை ஆக்கிரமித்து வீட்டருகே ஆடுகளை கொண்டு வந்ததுடன் வேலியையும் சேதப்படுத்தினர். தாய்பேவின் பல பகுதிகளில் விவசாய நிலங்களுக்கு தீ வைப்பது, சொத்துக்களை அழிப்பது, சாலைகளை மூடுவது மற்றும் மக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது போன்ற சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் நாங்கள் மறக்கப்பட்டவர்களாகவும் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாகவும் உணர்கிறோம் என்று அருள்பணி பஷார் அவர்கள் தெரிவித்துள்ளார். சில குடும்பங்கள் தங்களது பூர்வீக நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இருப்பினும் பல்வேறு கிறிஸ்தவ திரு அவைகள் ஒன்றிணைந்து மக்களுக்கு ஆதரவளித்து வருகின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையும் உலகளாவிய திரு அவையின் ஜெபங்களும் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்றன. இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றதன் பாரம்பரியமாக கருதப்படும் 2000 ஆண்டு நிறைவு 2030ஆம் ஆண்டு நினைவு கூறப்பட உள்ளது. இந்நிகழ்வு யோர்தானில் உள்ள அல் மக்தாஸ் திருமுழுக்கு தளத்தில் நடைபெற உள்ளது. ஆகஸ்ட் 10ஆம் நாள் யோர்தான் பிரதமர் ஜாஃபர் ஹசான் அவர்கள் தலைமையில் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கின் 2000வது ஆண்டு விழாவுக்கான தேசிய தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றது. அரசு அதிகாரிகள், கிறிஸ்தவ திரு அவை தலைவர்கள், சமூக தலைவர்கள் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இவ்விழா யோர்தானின் வரலாற்று மற்றும் சமூக முக்கியத்துவத்தையும் உலகளாவிய கிறிஸ்தவ திருப்பயணிகளின் முக்கிய தளமாக அதன் நிலைப்பாட்டையும் எடுத்துக்காட்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். மேலும் சகவாழ்வு, பிறரை மதித்தல், அமைதி, அன்பு மற்றும் மனித சகோதரத்துவம் ஆகிய மதிப்புகளை வலியுறுத்தும் வாய்ப்பாகவும் இது அமையும் என்றார். திருமுழுக்கு தளத்தை சுற்றி கிறிஸ்தவ திருப்பயணிகளுக்கான ஒருங்கிணைந்த கிராமம், இயேசுவின் திருமுழுக்கிற்கென அருங்காட்சியகம், பசுமை பாதை மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. 2030ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு யோர்தானின் கிறிஸ்தவ பாரம்பரியத்தையும் உலக கிறிஸ்தவர்களை வரவேற்கும் அதன் பணியையும் வெளிப்படுத்தும் முக்கிய ஆன்மீக நிகழ்வாக அமைய உள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.
உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.